இனியன் அரியணை யாருக்கு? உங்ககிட்ட அந்த கேள்வியை தான் கேட்டேன். அப்போ மைக் ப்ராப்ளமாக இருந்தது, சொல்லுங்க. இல்லை, உங்கள் தலைப்பு வந்து எக்ஸிட் போல் சார்ந்து தான் கூப்பிட்டுருந்தீங்க. டிஸ்க்ளைமரோட ஆரம்பிச்சிடுறேன். காங்கிரஸ் கட்சி வந்து போட்டியிடக்கூடாது, இந்த விவாதத்தில் பங்கேற்க கூடாதுன்னு அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் நான் வந்து எக்ஸிட் போல மட்டுமே வச்சு கட்டமைக்காததுனால தான் உங்களை கூப்பிட்டோம். அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி செல்லுதுங்கிறத நான் நம்புறேன். நீங்க அந்த நம்பிக்கையோட பேசலாம். ஏன்னா 2014 இருந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நாங்கள் எக்ஸிட் போல்ஸ் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில்லைன்னு தான் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ இந்த மகாராஷ்டிரா மாநிலம் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலம், சமூக அளவில் ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் மகாராஷ்டிரா. அப்போது மகாராஷ்டிரா போன்ற ஒரு மாநிலத்தில் பாஜகவினுடைய வியூகங்கள் அங்கே அடிப்படையிலேயே செல்லாதுன்றதான் நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சிவசேனா வந்து அதுதான், இப்போ நீங்கள் ஒரு பக்கம் சிவசேனா வந்து ஹிந்துத்துவா கட்சின்றத வெளிப்புறத்தில் பேசினாலும் அடிப்படையிலேயே சிவசேனா வந்து அந்த மராட்டியர்களுக்கான ஒரு இயக்கமாக தான் அது கட்டமைக்கப்பட்டுச்சு. அந்த மராட்டிய இயக்கத்திற்கு மேலே தான் ஹிந்துத்துவா என்கிற ஒரு சாயம் பூசப்பட்டது. அப்போ அடிப்படையிலேயே மராட்டிய உணர்வு தான் அந்த மாநிலத்தினுடைய மொழி உணர்வு, மாநில உணர்வு தான் அங்கே பரவலாக நம்பக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் எப்படி மொழி உணர்வு, மாநில உரிமைகள் சார்ந்து நம்ம வாக்களிக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் அங்கேயும் வாக்களிக்கிறாங்க. ஆனால் பாஜக இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராங்க. அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மராத்தியர்கள் அல்லாத மற்ற ஓபிசி சமூகங்களை ஒன்றிணைப்பது, அதே மாதிரி மகர்கள் இல்லாத மற்ற தலித் சமூகங்களை ஒன்றிணைப்பது போன்ற ஒரு வியூகத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. அது மகாராஷ்டிராவில் எடுபடாது, இது ஹரியானா மாதிரி இருக்காது என்பதுதான் என்னுடைய ஒரு பாயிண்டாக இருக்குது. ஏன்னா ஹரியானாவில் கை கொடுத்தது. ஹரியானாவில் பிஜேபியினுடைய சோஷியல் இன்ஜினியரிங் அங்கே ஜாட்டுகள் அல்லாத சமூகங்களை ஒன்றிணைத்தாங்க, அது வெற்றி அடைந்தாங்க. ஆனால் இங்கே அது எடுபடாது, ஒர்க் அவுட் ஆகாதுன்றதான் காங்கிரஸ் கூட்டணியினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஏன்னா அங்கே ஆழமான ஒரு மொழி உரிமை பிளஸ் மாநில உரிமைகள் சார்ந்தெல்லாம் ஒரு பரவலாக கருத்துக்கள்லாம் பேசப்படுது. ஆனால் பாஜக எப்பயுமே கன்வென்ஷனலாக பேசுகிற மாதிரி ஓட் ஜிஹாதுன்னு அந்த முதலமைச்சர் பேசியிருந்தார், நம்ம மறந்துருக்க மாட்டோம் நம்ம. அதே மாதிரி வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது, இதெல்லாம் தாண்டி அங்கே வந்து அந்த இன்னைக்கு உத்தவ் தாக்கரே பேசுகின்ற மொழி வந்து ஒரு தீவிர வலதுசாரியாக இருந்தாலும் கூட இன்று காங்கிரஸ் கட்சியோடு இணைந்த பிறகு அவருடைய கொள்கைகள் எல்லாமே வந்து மாநிலங்கள் உரிமைகள் சார்ந்து, சமூக நீதி சார்ந்து தீவிரமாக ஆழமாக இன்னும் கொண்டு போகிற வேகத்தை பேசுகிறாரு. அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இங்கே சரத்பவார் தலைமையில ஒரிஜினல் என்சிபி, ஒரிஜினல் சிவசேனா காங்கிரஸ்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா அதை நாங்கள் டூப்ளிகேட்டாக பார்க்குறோம். இதுதான் ஒரிஜினல். இப்போ கேட்க வந்தேன், இது என்ன ஒரிஜினல் என்சிபி அப்படின்னு அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நாம அதை வந்து ஃபேக் டூப்ளிகேட்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இதுதான் ஒரிஜினல் சிவசேனா. மக்களுடைய மேண்டேட்டரி என்ன, மக்கள் வந்து அதை அங்கீகரித்திருக்கிறார்களாங்கிறது இந்த தேர்தல் முடிவு சொல்ல போகுது. அதனால அது அப்படியே டைரக்டா ஒரிஜினல் நாங்கள் எங்க பார்வையில உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ஒரிஜினல் சிவசேனா, இங்க சரத்பவார் தலைமையிலான என்சிபி தான் ஒரிஜினல் என்சிபின்னு நாங்கள் பார்க்குறோம். கட்டமைத்து ஆரம்பிச்சு கட்சியை நிர்வகித்தது, சின்னம் பெற்றது, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சது அப்படிங்கிற இடத்துல இருந்து அது எலெக்ஷன் கமிஷன் பாஜக என்ன உறவு இருக்கிறது நம்ம தேர்தல் சமயத்தில் நம்ம பார்த்துட்டோம். அதனால அதை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்குள்ள அடிப்படை சித்தாந்தத்தில் வேறுபாடு இருக்கின்றதுல யாருக்கு மாற்று கருத்து. ஆனால் இன்றைக்கு ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா அந்த மாநில மக்களினுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்றதான் அடிப்படை நோக்கமாக இருக்கு. உங்களுக்கு ஷிண்டேவுக்கும் உத்தவ் தாக்கரேக்குமான போட்டி அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ வேற எந்த டிபேட்டுமே இங்கே கிடையாது. ஒரு பாஜக என்கிற ஒரு தேசிய இயக்கம், ஒரு தீவிர தேசியவாத இயக்கம், அந்த மக்களுடைய உரிமைகளை, குரல்களை நசுக்கிவிடும் என்கிற ஒரு இன்செக்யூரிட்டி அந்த மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அதை வந்து உத்தவ் தாக்கரே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு? நான் இப்ப அந்த எக்ஸிட் போலுக்குள்ளே போகல, ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்னு இனியன் நம்புகிறார் இல்லையா? அது எந்த அமைப்பில் காங்கிரஸ் கட்சி நம்புகிறது? அது 2024 நாடாளுமன்ற தேர்தலினுடைய உங்களுக்கு கிடைத்த லீடிங் ரிசல்ட்ஸ். ஏன்னா காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து 13 தொகுதிகளில் வெற்றி பெற்றது மகாராஷ்டிராவில். பாஜகவை விட பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி தான் மகாராஷ்டிராவில். அப்போ காங்கிரஸ் பேசுகின்ற, இந்த நவீன காங்கிரஸ் பேசுகின்ற ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்குல்ல, சமூக நீதி சார்ந்து, மாநில உரிமைகள் சார்ந்து, இது வந்து அந்த மாநிலத்தில் அந்த நவீன காங்கிரஸ் கோட்குள்ள வாங்கிக்கிறேன். ஜென்ராம் சாரும் அதை கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நவீன காங்கிரசினுடைய சித்தாந்தங்கள் வந்து அந்த சிவசேனாவோட சேர்ந்து வரும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு எஃபெக்ட் வந்து அங்கே கிரவுண்ட்ல கொடுத்துருக்கு. நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. இப்போ பாலசிங்கம் ஒரு வார்த்தையை சொன்னாரு, ஜென்ராம் சாரும் அதை குறிப்பிட்டாங்க, நம்ம கவனிக்கிறோம். ஒரு முரண்பட்ட ஒரு கூட்டணி, இப்போ சிவசேனா அவங்க கூட இருந்தாலுமே அதை வந்து இங்கே தமிழ்நாடு ஒரு அலையன்ஸ் மாதிரி ஒரு சித்தாந்த ரீதியாக ஒத்திசைவான ஒரு கூட்டணின்னு, அந்த கூட்டணியை அப்படி ஒரு நேச்சுரல் ஆலினே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு கூட்டணி தானே. அது எந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் ஆகாதா மகாராஷ்டிரால? இல்லை, அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம்
தீவிரமான திராவிடம் பேசினாங்க, தனி திராவிடம் கேட்ட வரலாறும் உண்டு. அன்றைக்கு காங்கிரஸ் தீவிர தேசியவாதம் பேசியது. ஆனா இன்னைக்கு பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் இரண்டு கட்சிகளும் ஒரு புள்ளியில சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அப்படிதான் நான் வந்து சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவை நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் அவங்க தீவிர ஹிந்துத்துவா பேசி இருந்தாலும் இன்றைக்கு ஒரு பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் காங்கிரஸ் என்கிற ஒரு புள்ளியோட இணைய காங்கிரஸும் இறங்கி வந்திருக்கு, இவங்களும் இறங்கி வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த மாநில மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அண்ட் ரெண்டாவது, உங்களுக்கு மராத்தாக்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து நாங்கள் தேர்தல் அறிக்கையில் எழுதியிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு காலம் பாஜகவினுடைய தூண்களாக இருந்த மராத்தியர்களுக்கு எந்த விதமான இடஒதுக்கீடு சார்ந்த எந்த கருத்துக்களுமே பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை. அப்போ அந்த மக்களுக்கு அது உணர்வாங்கல்ல, இவ்வளவு ஆண்டு காலம் பாஜகவுக்கு தூண்களாக பேசினார், இடஒதுக்கீடு குறித்து பேசினார் இல்லையா பரப்புரை? இல்ல, அது அறிக்கையில இல்லையே, அவங்க தேர்தல் வாக்குறுதியில் அது இல்லையே. அவங்க எதிர்பார்க்கறது தான் எங்களுக்கான இடஒதுக்கீடு தேவை, ரெண்டாவது 50 விழுக்காடு தாண்டி ரிசர்வேஷனை கொண்டு போகணுன்றதான உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவினுடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது. காங்கிரஸ் தான் அங்க மகாராஷ்டிரால பேசுது. ஏன்னா இவ்வளவு ஆண்டு காலம் அவங்க பாஜக மிகப்பெரிய வலு கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி நீங்க ஒரு வகுப்புவாதம், வரதராஜன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு வகுப்புவாதத்தை நீங்க முன்வைக்கிறீங்க, தேர்தலுக்கு தேர்தல் அந்தந்த மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி இடஒதுக்கீட்டுல வகுப்புவாதத்தை முன்வைக்கிறீங்க. இல்ல, இது வந்து பாஜக இல்ல, பாஜகவுடைய முன்னோர்கள் 300 வருஷமா சொல்ற கதை இது. அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவங்க இடஒதுக்கீடுன்னு பேசும்பொழுது நீங்க வந்து வகுப்புவாதம் பேசுறீங்க, நீங்க வந்து ஜாதி அரசியல் பண்றீங்கன்றது இது இன்னைக்கு நேத்து பேசுனதுல 100 வருஷமா பேசுற அந்த முன்னோர்களுடைய மண்ணிலேயே போய் நீங்க அந்த ஃபார்முலாவை அப்ளிகபிள் பண்றீங்க. அவங்க முன்னோர்கள் உருவாக்குன நாக்பூர்லயே நாங்க போய் இந்த வெற்றியை அடைய போயிருக்கோன்றதான் முக்கியமான விஷயம். அண்ட் ரெண்டாவது, இங்க விவசாயிகளுடைய வாக்கு வங்கி இந்த முறை யாருக்குன்றதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்தியாவில் அதிகமான வெங்காய உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குது, அதிகமான வெங்காய ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குது. ஆனா சரியான கலந்து ஆலோசிக்காம இந்த ஒன்றிய அரசு 2023ஆம் ஆண்டு வெங்காய ஏற்றுமதி தடை செஞ்சிருந்தாங்க. ஆனா பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாசம் தேர்தல் வர்றதுக்கு கடைசியா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த தடையை நீக்குறாங்க. அப்போ அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு தெரியாதா இவங்க நாடகம் ஆடுறாங்கன்னு? இவங்க வந்து தேர்தலுக்காக அந்த விளக்குறாங்க, ஏற்றுமதி தடையை விளக்குறாங்கன்றது புரியாதா? அப்போ இது எல்லாமே அந்த களத்துல வந்து வாக்குகளா மாறப்போகுது. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், நம்ம விதர்பா பகுதியில் விவசாயிகள் தற்கொலை அதிகமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா 2023ஆம் ஆண்டு 4400 விவசாயிகள் வந்து இந்திய வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாதவாகவாது இங்க வந்து பெரிய அளவுல பேசு பொருளாகும். ஆனால் இப்ப அது அந்த தரவுகள் கூட வந்து பேசு பொருளாகாம இருந்தது அப்படிங்கிறது விதர்பாவுடைய அந்த விவசாய தற்கொலைகளை கணக்கில் கொள்ள வேண்டியது ஒன்று. ஆனா நான் எதிர்பார்த்தேன், அதுக்கு இதற்கு முன்பு மகாராஷ்டிரா தேர்தல்ல குறிப்பா அந்த விதர்பா தற்கொலைகள், விவசாயிகளுடைய தற்கொலைகள் ஒரு பெரிய அளவுல பங்காற்றி இருக்கு. ஆனால் இந்த முறை பேசு பொருள் அதிகம் ஆகல, நீங்க அதை எடுத்துட்டு போகலையோன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை வைத்துதான் கடந்த முறை காங்கிரஸ் அந்த இடத்துல வீழ்த்தப்பட்டது. ஆனா அந்த ஆயுதத்தை நீங்க இந்த முறை எடுத்த மாதிரியே தெரியலையே. இல்ல, நீங்க அந்த கிரவுண்ட்ல அந்த மாவட்டங்கள்ல சென்ற காங்கிரஸ் தலைவர்கள் அதை குறித்து பேசியிருக்காங்க. மாநில அளவிலான கேம்பெயின்ல நாங்க முன் வச்சது மாநில உரிமை, மொழி உரிமைகள் சார்ந்தா நாங்க பேசியிருக்கோம். ஆனா விதர்பா பகுதியில் அந்த ரீஜன்ல சென்ற தலைவர்கள் எல்லாருமே இதன் குறித்து பேசியிருக்காங்க. ஏன்னா அடிப்படையிலே பாஜக என்கிற கட்சி விவசாயிகளுக்கு எதிரான கட்சி என்கிற ஒரு நம்பிக்கை எல்லார்ட்டையும் இருக்கு. அதை நான் அதை மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அதை பேசியிருக்கிறோம். அண்ட் இதன் குறித்து பாஜக எந்த விதமான பதிலுமே சொல்லலை. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த மக்கள், மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. எப்படி ஜார்க்கண்டில் மக்கள் விழிப்புணர்வு இருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே விழிப்புணர்வு இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோட நான் பார்க்குறேன்.